அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அல்லது சர்வாதிகாரிகள் அல்லது ஆர்ம்டு ஃபோர்ஸு அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து நேபாளில் நடந்திருக்கு. இப்போ ஒரு கும்பல் கலாச்சாரம் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்படாத ஒரு கும்பல் கலாச்சாரத்தினுடைய தாக்கம் அதில் இருக்குது. ஆனால் அந்த தவறுகளை எல்லாம் எதிர்த்து போராடணுங்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த போராட்டங்கள் போகிற போக்கில் உள்ளூரில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கையில் எடுத்துருவான் அந்த போராட்டத்தை. அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். உலகத்தில் மாற்றங்கள் பல நாடுகளில் ஏற்படுற போது இது நடக்கத்தான் செய்யும். அது அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ உதாரணமாக வந்து உலகத்தின் மிகச்சிறந்த வடிவம்ங்கிறது பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய ஜனநாயகத்தை தான் இன்னைய வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலே அதை தான் பின்பற்றி வர்றோம். ஆனால் பிரெஞ்சு புரட்சி ஒரு மகத்தானது. அது நடந்து முடிந்த உடனேயே அது வெற்றி பெறலை. நெப்போலியன் வந்து அதை கைப்பற்றிடுறான். ஆனாலும் கூட என்ன பண்ணுது, திருப்பி 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 அந்த ஜனநாயகம் என்பது வெவ்வேறு வடிவங்களில் மீண்டும் மீண்டும் வந்து 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 200 ஆண்டு காலமாக வேறொரு இடத்துக்கு வருது. அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் வர்ற போது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அல்லது சர்வாதிகாரிகள் அல்லது ஆர்ம்டு ஃபோர்ஸு அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து நேபாளில் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து குளோபலைசேஷனுடைய வெளிப்பாடு தான். இந்த குளோபலைசேஷன் வந்து ரிச் இஸ் டூ மச் ரிச், புவர் இஸ் டூ மச் புவர், ஏழையை மேலும் ஏழையாக்குவதும் பணக்காரனை மேலும் பணக்காரனாக்குவதும் தான் இந்த கார்ப்பரேட் குளோபலைசேஷனுடைய கேரக்டர். இந்த கேரக்டரில் வந்து மக்கள் படக்கூடிய துயரங்களில் அவன் வந்து பல போராட்டங்களை நடத்துகிறான். பங்களாதேஷில் அது நடந்தது, நேபாளில் இப்போ நடக்குது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் நடந்த போராட்டங்கள், இன்னும் பல போராட்டங்கள் வந்து இது வந்து சப்ரஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து இலங்கையில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த காலத்தினுடைய குறியீடுகள்.